இதயம் wishes you a very happy new year. 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு, முதலமைச்சரோடு ஆலோசனை, மூத்த வழக்கறிஞர்களோடு ஆலோசனை என்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது, தாஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டது என்று தகவல். விவரங்களை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைக்காக மதுரையில மகளிர் அணி பேரணி பாஜக சார்பாக நடைபெற்றது. ஆனால் அவர்கள் எல்லாம் எங்க தெரியுமா அடைக்கப்பட்டார்கள்? ஆட்டு கூட அடைச்சிட்டாங்க. ஒரே பிரச்சனை. ஒரு நிகழ்ச்சியில் தன்னுடைய உதவியாளரை எரும மாடல நீ என்று அதிகார துணிகள் திட்டமிட்டமாக பேசியிருக்கிறார். என்னதான் இருந்த உதவியாளராக இருந்தாலும் ஒரு பேப்பர் தரலங்கிறதுக்காக இப்படியெல்லாம் திட்டலாமா என்று வலுக்கும் கண்டனம். விவரங்களை பார்க்கலாம். யார் அந்த அமைச்சர்? சென்னை நகரம் கிரைம் நகரமா மாறிக்கொண்டிருக்கின்றதா? போதைப் பொருள் மட்டும் இல்ல, துப்பாக்கியும் பறிமுதலா இருக்குங்க. விவரத்தை பின்னால் பார்ப்போம். ஜனவரி 6ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி இருப்பதால் சுமூகமாக நடத்துவதற்காக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆளுநர் RN ரவியை சந்தித்தார். பல கோரிக்கைகளை வைத்திருப்பதாகவும், எப்படி சார் நடத்தலாம், அந்த அறிக்கையெல்லாம் முழுசா படிச்சிருவீங்களா என்று பேசியதாக தகவல். விவரங்களை பார்க்கலாம். அரசு பள்ளியில சிவர் விழுந்து ஒரு 13 வயது சிறுவன் படுகாயம் அடைந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு பள்ளியில டேங்க் உடைந்து கீழே விழுந்து ஒரு குழந்தை மரணம் அடைந்திருக்கிறது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். காலையில ஒரு 9 மணிக்கு டிவியை போட்டா மூத்த அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு போட்டது. நான் என்னப்பா டெம்ப்ளேட் தப்பா போட்டா எல்லா சேனலும் எல்லா சேனல்லையுமே இருக்கு. ஆனா சில சேனல்கள்ல இல்ல. அது எந்த சேனல்ன்றது உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். அவங்க அகில உலக அரசியலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அமேசான் காட்டுல பாம்பு செத்து போச்சு, அப்புறம் அமெரிக்காவில் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி இதானது, இதெல்லாம் அவங்க பேசி சரி விடுங்க, நம்ம அதுக்கு தேவையில்லை. துரைமுருகன் அவர்கள் வீட்டுல ரெய்டு இடி அப்படின்ற மாதிரி வந்தது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது சில காரணங்களுக்காக வெளிப்படையா தெரியும் உங்களுக்கு, தேர்தலையே ஒத்தி வச்சாங்க. அந்த அளவுக்கான பெருமைமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் அவர்களுடைய வீட்டிலும் ரெய்ட் அப்படின்னு சொல்லப்படுது. தகவல் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய் பணம், ரொக்க பணம், கிவ் த சேஞ்ச் அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்படி சொல்லப்படுது. பட் அந்த பணத்தை கைப்பற்றிருந்தாகவும் 2 பேக்ல பாத்தீங்கன்னா பல தாஸ்தாவேஜுகள், அது தாஸ்தாவேஜுகள் அவர் வீட்டுல கைப்பற்றப்படல. அவருடைய ஆதரவாளராக பார்க்கப்படுபவர் வீட்டுல, அவருமே திமுக பொறுப்புல தான் இருக்கார். சோ அவர் வீட்டுல இருந்து 2 பையில பாத்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த கன்மேன் எடுத்துட்டு போய் பெட்டியில வைக்கிறாரு, எடுத்துட்டு போறாங்க. துரைமுருகன் இங்க இருக்கார், எங்க சென்னையில இருக்கார், கோட்டூர்புரத்துல அவர் வீட்டுல இருக்கிறாரு. அவர் மூத்த வழக்கறிஞர்களோட ஆலோசனை அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. நேரா விடுங்கப்பா, முதலமைச்சர் வீட்டுக்கு விடுங்கப்பான்னு சொல்லிட்டு முதலமைச்சரையும் சந்தித்து இருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. என்ன நடக்கும் என்றது தெரியல. ஏன்னா மூத்த அமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக, ஏன்னா முதலமைச்சர் துரைமுருகன் ஐயா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர். சோ அந்த கேப்ல இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய வெயிட் கைன்னு நீங்களே பாத்துங்க. அப்படிப்பட்ட வெயிட் கையின் மேல இடி கை வச்சிருக்கு. என்ன ஆவணங்கள் கிடைச்சிருக்கு, அதன் மூலமாக பின் நடவடிக்கைகள் என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பல விஷயங்கள் அனுமான செய்திகளாக வருது, நம்மளால சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அடுத்தடுத்த தகவல் இடி என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஆனால் இந்த ரெய்டு அப்படிங்கிறத பல மாதங்களாக திட்டமிட்டு, எப்போ அந்த தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டதோ நிறுத்தப்பட்டதோ அப்ப இருந்து கண்காணித்து இந்த ரெய்டு அவங்க எடுத்திருக்காங்க. கீ இல்ல, அவங்க வீட்டோட சாவி இல்ல, அவங்க வீட்டுல அங்க ஏப்பா நாங்க அங்க யாருமே இல்லையாப்பா, அங்க எதுக்குப்பா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாரு. இங்க செய்தியாளர்கள் கேட்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கா பேச வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் இங்கிருந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறாங்க, கீயை கொடுத்து விடுறாங்க. கீ அங்க போகுது. போனதுக்கு அப்புறம் அந்த திமுகவை சார்ந்த சிலர் முன்பாக அமலாக்கத்துறை வீட்டை திறந்து சோதனை அப்படிங்கிறது நடைபெற்று வருது. எப்ப முடியும், என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறது இடி அதிகாரப்பூர்வமா சொல்ற வரைக்கும் அனுமான செய்தியாக நம்ம எதுவும் நம்ப வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவர் கட்சிக்குள்ள சர்க்கிள் விழுந்துனே இருக்கு. அவரே என்ன பார்த்தாங்க, துணை முதல்வர் இருக்காருல்ல, அவர் பிறந்தநாள் அன்னைக்கு வீட்லயே உட்காந்துட்டு இருக்காருங்க. நம்ம கிட்ட தம்பி ஆசீர்வாதம் வாங்குவாரு அப்படின்னு நினைச்சு ஒரு யாரோட பிறந்த நாளுக்கு துணை முதல்வர் இருக்காருல்ல, துணை முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு துரைமுருகன் ஐயா அவரை பார்க்க போகணுமா, இல்ல துரைமுருகன் ஐயாவை துணை முதலமைச்சர் பார்க்க வருவாங்க? அவர் எதிர்பார்த்து இருந்தாரு. ஐயோ காலெல்லாம் அரிக்குதே, அவளை ஆசீர்வாதம் வாங்குவாப்லன்னு உட்காந்துட்டே இருந்தாராம். 12 மணி வரைக்கும் பாத்தீங்கப்பா தம்பி வரல. எந்த தம்பிங்க, எங்க நம்ம துணை முதல்வர் வரலையானாரு. அப்பா அவரெல்லாம் வரல, நீங்க தாங்க அவர் வீட்டுக்கு போகணும்னு. வேற வழியே இல்லாம இவர் கார் எடுத்து அவர் வீட்டுக்கு போய் ஆசி வழங்கிட்டு வந்தாரு.
சோ கொஞ்சம் யாரோட எல்லாம் நான் அரசியல் பண்ணிருக்கிறேன், எம்ஜிஆர் அவரோட பணத்துல கல்வி கட்டுறவன் நானு. அப்புறம் திமுக எவ்வளவு பெரிய ஆளா இருந்தவன் நானு. ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வரா இருக்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலினுக்கு உடனே உறுதியா வந்து வந்தேன் நானு. ஆனா என் நிலைமை இப்படி ஆகி போச்சு சார். இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் நாளை முதலமைச்சர் ஆனால், ஒருவேளை ஆனால் கோவப்படாதீங்க, ஆனால் அவருடைய அமைச்சரவையும் நீங்க துண்டு போட்டு வைக்கிறீர்கள் அப்படின்றதுக்காக அப்ப இந்த சில பல தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள். இது மட்டும் இல்ல, அவருக்கு அடுத்தபடியா இன்பநிதி வந்தாலும் அங்கேயே இருப்பார் அவரு. குஷ்பு அக்கா வந்து ரொம்ப நாள் காணாம போயிருந்தாங்க பிஜேபிலங்க. திடீர்னு ஒரு புரளி வந்துச்சு. நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு குஷ்பு மேடம் தான் முக்கியம். ஆமா, அதான் குஷ்பு அக்கா தேவையில்லைன்றீங்களா? சரி, ஓகே. சரி, குஷ்புவை பத்தி நம்ம பேசுவோமே. அவங்க வந்து ரொம்ப நாள் காணாம போயிருந்தாங்க. உடனே அரசியல் போசா என்னங்க அவங்களை ஒதுக்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்டு இருந்தாங்க. உடனே திரு மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுவோம். எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, நிகழ்ச்சினா வந்து திரு கேசவ விநாயகர் அவர் தானே கூப்பிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வந்தா வட்டும் வராட்டி போட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னப்போ அது முந்தா நாள் வந்து திடீர்னு கமலாலயத்தில் குஷ்பு அவர்கள் வந்து தோன்றி இது மாதிரி வந்து ஒரு போராட்டங்க மகளிர் அணி சார்பாக நடக்குது, அதை நான் முன்னின்று நடத்துவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க முன்னின்று நடத்தினாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது ஆட்டோட சேர்த்து கூட்டு போயிட்டாங்க போல இருக்கு. கூட்டு போகும்போது ஆட்டோட இல்லைங்க, பின்னாடி ஆடு வந்துருச்சுங்க. மண்டபத்துல ஏற்கனவே 100 ஆடு இருந்துச்சா, அதுக்கப்புறம் அதுக்கு இவங்கள போய் அடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 100 ஆடு எங்கேயாவது எங்களுக்கு 100 ஆடு தேவைன்னு சொல்லி கேட்டு மறுபடியும் ஆட்டோ வாங்கிட்டு வந்து மறுபடியும் மண்டபத்தான் அடிச்சு. அது என்ன விஷயமா இருக்கு? ஒருவேளை மட்டன் பிரியாணி ரெடி பண்றதுக்காக இருந்தாலும் இருக்குங்க. 100 ஆட்டுல மட்டன் பிரியாணினா எப்ப ஊருக்கே போடணுங்க. இருந்தாலும் தயால குணத்துல வந்து திமுக அரசு ஆஹா இவங்க திருப்பி கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க, இவங்க அரெஸ்ட் வேற ஆயிருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணுமே கூட மட்டன் பிரியாணி போடுறது கூட பிளான் பண்ணிருக்கலாம்னு வைங்களேன். ஸோ அது மிகப்பெரிய கொதிப்படைஞ்சிட்டு அவங்க சாலை முறை எல்லாம் பண்ணியிருக்காங்களாம். எப்படிங்க எங்களையும் ஆட்டி ஒன்னா நீங்க அடைக்கலாமா அப்படின்னு கேட்டு அந்த மதுரை மக்களே பொங்கி எழுற அளவுக்கு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஆடு, பாஜக, மகளிர் அணி, போராட்டம் இந்த 4ஐயும் வச்சு அப்படியே கண்டென்ட்டா அடிச்சு விடுவாங்க. பார்க்கலாம் நம்மளாம். இருவ மாடலா நீ ஐயா அப்படின்னு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் கேட்டிருக்காரு, தன்னுடைய உதவியாளரை கேட்டிருக்காரு. ஒரு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அப்போ எங்க பேப்பர் எங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அது கொடுக்கல, அவர்கிட்ட கொடுக்கல. உடனே ஏடா இருவமாடான எங்கடா வச்சிட்டு இருக்கேன் அவர் வச பண்ணிருக்காரு. அவருடைய உதவியாளரை அவர் திட்டி இருந்தாலும் இப்படிலாம் திட்டலாமாங்க? ஒரு தனி மனித சுயமரியாதை வேண்டாமா? புதுப்பேட்டை ஒரு படம் வந்து பாத்துறீங்களா? புதுப்பேட்டை படத்துல அது அமைச்சரா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து மைக் அடி வச்சுருப்பா ஸ்கிரீனு கவரா இருக்கும் போது, உன்னை ஒரு நாள் உன்னை உரிச்சு தள்ளிட வேண்டாம் அப்படின்னு ஸ்கிரீன் எழுதுன செந்தமிழ் கவிஞன் நான் அறிஞர். செம்மையா இருக்கு அந்த சீன். அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மைக்கு வச்சு அப்படி பேசும்போது பார்த்தா புதுப்பேட்டையவே இவங்க வந்து காப்பி அடிச்சுட்டாரோ மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா கடைசியில பாத்தீங்கன்னா துண்டு சீட்டுக்காப்பா இவ்வளவு கோவம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கடைசியில துண்டு சீட்டை தூக்கி போட்டு அவரே ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. நமக்கு 8 கோடி மக்கள் வந்துட்டாங்கன்னா பாத்துங்களேன். அமைச்சர் பேரெல்லாம் சொல்லிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. பெருமைமிகு அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் தாங்க, MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாங்க இதை செயல்படு. ஆனா எல்லா அமைச்சரும் பொங்கினே இருக்காங்க, ஏன்னே தெரியலங்க. எல்லாம் வந்து கோபத்தின் உச்சத்துல இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப பொன்முடி எல்லாத்தையும் பத்தி திட்டுறாரு, மக்களை திட்டுறாரு, இங்க சேர் எடுத்து அடிக்கிறாங்க. சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க கோபப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மினிஸ்டரும் பொங்குறாங்க, எல்லா மினிஸ்டரும் மக்களை திட்டுறாங்க, அதிகாரி திட்டுறான், இல்லைன்னா கூட பிஏ திட்டுறாங்க. சோ அமைச்சர்கள் என்ன டென்ஷன் இருக்காங்கன்னே புரியலங்க. அன்புமணி ராமதாஸ் இல்ல ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டேஸ் ஆர் கவுண்ட்ன்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. திமுகவின் நாட்கள் என்னப்படுகின்ற இப்ப தேர்தல் இருந்தா கூட திமுக தோத்து போயின்றாரு. அண்ணா சொன்னார் அப்படின்ட்டார் அவரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னை இருக்கு பாத்தீங்களா? சென்னை இருக்கு, அங்கதான் நம்ம இருக்கோம். ஆமா, அதுக்குள்ளதான் நம்மளும் இருக்கோம். ஆனா ஏன் இருக்கோன்ற லெவலுக்கு ஆயிடுமா? அமைதி பூங்கா. ஆமா, அது ஏன் இருக்கோன்ற லெவலுக்கு போயிடும் போல் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க சிந்தட்டிக் போதை பொருள், ஏன்னா கவர்னர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, சில மாதங்களுக்கு என்ன கஞ்சா மட்டும் உங்களுக்கு கிடைக்குது, மற்ற சிந்தட்டிக் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. கஞ்சாதான் போதை பொருளா தாண்டி எவ்வளவு இருக்கு, அது ஏன் அரெஸ்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட அப்புறம் தான் காவல்துறையினர் வந்து இப்ப வேகம் எடுத்து பல்வேறு பகுதிகளில், அது அங்க ஒரு 5 கிலோ இங்க ஒரு 8 கிலோ அப்படின்ட்டு சிந்தட்டிக்கை வந்து எங்கேயோ வந்து எடுத்துருக்காங்க. எந்த இடம் சொல்லுங்க நீங்க பாப்போம். அதாவது அரும்பாக்கம் காவல்துறை தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. அப்படி தேடும் போது இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட தனிப்படை ஒரு கும்பலை பிடிக்கிறாங்க. அந்த கும்பல்கிட்ட மறுபடியும் சோதனை பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாட்டு துப்பாக்கிகள் அங்க இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. எப்பா எத்தனை துப்பாக்கி நீங்க வச்சிருப்பீங்க? இப்ப தற்காப்புக்காக நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றது வேற, ரெண்டாவது வேற இடங்கள்ல வாங்குறதுன்றது வேற. நீங்க இத்தனை துப்பாக்கி வச்சீங்கன்னா ஒருவேளை ஆயுத விற்பனையில, துப்பாக்கிகள் விற்பனையில நீங்க ஏதாவது ஈடுபட்டீங்களா? 80 தோட்டா பக்கமா கைது பறிமுதல் பண்ணிருக்காங்க. இது என்னடா நடக்குது இங்க? போதைப் பொருள் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன
என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதிர்ச்சியா இருக்கு. தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா காவல்துறையிலேயே வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை விற்பனை செய்கிறான்னு ஒரு 5-6 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவங்க விசாரணை நடக்கின்றது. இப்ப வந்து வேலிய பைரமைதா அப்படின்ற ஒரு நிலைமை போயிட்டு இருக்கும் போது இப்ப காவல்துறைக்கும் அதுக்குள்ள சம்பந்தம் இருக்கு அப்படின்னு செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல காவல்துறை துப்பாக்கியும் பறிமுதல் பண்றாங்க, போதைப் பொருளும் பறிமுதல் பண்றாங்க. ஸோ சென்னை கிரைம் சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இருக்கு. ஜனவரி 6ல இருந்து எல்லாருக்கும் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சட்டசபை கூட்டத்தொடர் அன்னைக்கு தொடங்குது. முதல் நாள்ல ஆளுநர் உரையோடு தொடங்கப்படும். கடந்த 2 வருடங்களாக என்ன நடந்தது அப்படிங்கிறது 2024ல பாத்தீங்கன்னா அந்த தேசிய கீதம் இசைப்படுவதற்கு முன்னாடியே ஆளுநர் வெளியில வந்துட்டாரு. அப்போது மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான பெருமைப்படுத்தினார். அதற்கு முன்னாடி 2023ல பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை விட்டு விட்டு அவர் பேசினார், அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது. சோ இது வரலாறுகள்ல பதியப்படுவதனால 2025 புது வருஷம் இப்பதான் பிறந்திருக்கு. திராவிட மாடல் ஆட்சிக்கு அடுத்து 26 எலெக்ஷன் வருது. குடுகுடுப்பக்கார ஏதோ சொல்லிருப்பான் போல இருக்கு. சரி, ஓகே, சபாநாயகர் அப்பா அவர்கள் நேரடியாக ஆளுநரை போய் சந்திச்சு, ஐயா நமக்கு முன்ன ஏதாவது கூட குறை இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், இந்த ஆளுநருடைய நீங்க முழுமையா கொடுக்கறது அப்படியே படிச்சிருங்க, கொடுக்கறது நீங்க அப்படியே வாசிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாருன்னு தெரியல. இது சம்பந்தமாக அவர் பேசியிருக்காரு. எவ்வளவு நாள் கூட்டம் நடக்கும் அப்படின்றதுக்கு, ஏன்னா ஏற்கனவே 100 நாள் அப்படின்னாங்க. இந்த 100ங்கிறது வெறும் டிஜிட்டல் தான் இருக்கு. இவ்வளவு வருஷம் 150 நாள் நடந்திருக்கான். மொத்தமாவே வருடத்திற்கு 100 என்றார்கள். 4 வருடத்தில் இவ்வளவுதான் நடந்திருக்கிறது, 3 வருடத்தில் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. சோ அதனால என்னன்னா, இல்ல எத்தனை நாள் இருக்குன்னா அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தான் முடிவு பண்ணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் உதிர்த்திருக்கிறார். இதை தாண்டி அந்த கொடுக்கக்கூடிய உரை அப்படிங்கிறதும் அவருக்கும் நெருடல் இல்லாம நம்ம ஆட்சிக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு கல்வெட்டுல பொறிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 குழு புலவர்கள் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை வந்து திருத்தம் அழுத்தம் இல்லாமல் அவர் முழுமையாக வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. திராவிட மாடல் அரசு அதற்கான கோரிக்கை வைத்திருக்குமா அப்படின்ற கேள்விகள் எழுது. சபாநாயகர் அப்பாவு ஆளுநரை சந்தித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்துவது பற்றி பேசியிருக்கிறார். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநர் அடிக்கடி டெல்லி போறாருங்க. அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வர்றாரு, இவங்களும் பயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு பாருங்க, அந்த விஷயத்தை பற்றியும் பல்வேறு கட்சியினர் வந்து போய் அவருக்கு அறிக்கை தராங்க. விஜயம் கூட போய் கொடுத்துட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வந்து அவரும் கொடுத்துட்டாரு. அது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது அமைச்சர் மாசு இருக்காரு, பக்கத்துல கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, கருப்பு சட்டை அணிந்து மாண்புமிகு அந்த அக்யூஸ்ட் ஞானசேகரனும் இருக்காரு. சரி, சோ இப்ப என்னன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்காரன்ட்ட இன்னொருத்தர் யூடியூப்காரர் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றாரு, அவன் யாருனே தெரியாது, கட்சிக்காரன் சொல்றீங்க, அவன் துணை முதலமைச்சரோட பார்த்ததே எல்லாம் யாருனே தெரியாது, அவன் இந்தியாவை சேர்ந்தவனா யாருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா எல்லாரும் கும்பலா இருக்கிற மாதிரி மாசு இருக்காரு, பேட்டி கொடுத்தவர் இருக்காரு, ஞானசேகர் இருக்காரு, இன்னும் மற்றும் பலர் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதாவது போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, மீம்ஸ் ஓடிட்டு இருக்கு. எதற்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி எழுது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து நாங்க கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. அவன் கட்சிக்காரன் ஒத்துக்கிட்டு போங்கல, இதுல என்ன பிரச்சனை? இதுக்கும் யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கும் தொடர்புகள் அப்படிங்கறதா நம்ம இந்த இடத்துல பேசு பொருளாகி இருக்கு. உள்ளபடியே யார் பின்னால் இருக்கிறார் அப்படின்ற உண்மை வெளிவந்தால் சிறப்பாக இருக்கும். அரசு துறைகள் நிறைய இருந்தாலுமே பள்ளிக்கல்வித்துறையை பெருமைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு 2 சம்பவம் நடந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சருடைய விசுவாசியாகவும் பல நல விரும்பிகளாகவும் இருந்தாலும் அவருக்கே மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது உள்ளபடியே நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 2 சம்பவத்துல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் ஒரு பள்ளியில குழந்தை 4 வயசு குழந்தை அங்க இருக்கக்கூடிய கழிவறை பள்ளி பேரை சொன்னீங்க, எந்த தொலைக்காட்சியும் அந்த பள்ளி பேரையே சொல்ல போட்டாங்களே, பிரபலமான சேனல்ல போட்டாங்க, மற்றும் மற்ற பிரபலமான சேனல்கள்லாம் போடல. அதனால நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த பேர்ல ஏதாவது தெரியல, பின்னால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வித்துறையும் அதற்கான இது எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்றது யோசிப்பாங்க அப்படின்றதுல 4 வயசு குழந்தை ஸ்கூல் போனது, இந்த பார்க் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தது, உள்ள விழுந்து இறந்திருக்குன்றாங்க. பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. அந்த குழந்தையினுடைய ஆடை நனையல, அந்த குழந்தை வெளியில விளையாடும் போது அந்த துரு பிடிச்ச அந்த மூடி உடைஞ்சி உள்ள விழுந்திருக்கு. அந்த உள்ள இருந்து எடுத்ததற்கான ஒரு நடந்திருக்கலையா, தண்ணிலாம் இறஞ்சி ஒரு மாதிரி, இல்லைன்னா அந்த இடம் இப்போ ஒரு பெரிய ஆள் உள்ள இறங்கி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கான கேப் அதுல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ன நடந்தது அப்படிங்கறத பல சந்தேக கேள்விகளோட வைக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சாலும் 4 வயசு பிஞ்சு குழந்தை
அதை இழந்த பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு மனச்சங்கடம் இருக்கும். ஸ்கூலுக்கு போன குழந்தை சடலமா வருது அப்படின்னா நம்ம இதை பத்தி என்ன சொல்றது? பள்ளிகள்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கா? விளையாடக்கூடிய இடத்துல ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு நடவடிக்கையை பள்ளி நிர்வாகம் ஏன் செய்யல? பள்ளி நிர்வாகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி கும்பகோணத்துல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அந்த நெருப்பு தீப்பற்றி எரிந்த போது பல குழந்தைகள் மரணம் அடைந்தது, பிஞ்சு குழந்தை மரணம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லா பள்ளி கல்வித்துறையும் வந்து எல்லா ஸ்கூல்லையும் போய் அந்த இடம் சரியா இருக்கா, இந்த இடம் சரியா கேட்டாங்க. அதே மாதிரி அடுத்த சில நாட்கள்லேயே வந்து ஒரு பேருந்து போகும்போது ஸ்கூல் பேருந்துல அதுல ஒரு ஓட்டையில குழந்தை விழுந்து இறந்து விட்டது. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல்லயும் பஸ் சரியா இருக்கா, பஸ் இருக்கான்னு கேட்கறத தவிர இதற்கு முன்பாக எந்த விஷயத்தையும் அவர்கள் பார்ப்பது கிடையாது. ஒரு சம்பவம் முடிந்த பிறகுதான் அதற்கான நிவாரணத்தை ஏற்படுத்துறோம் என்று வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள். இது முன்னாடியே உஷாரா இருந்தா இந்த விஷயங்களோ இந்த பிஞ்சு குழந்தை உயிரோ படி ஆகாம இருக்கும் இல்லையா? விதிமுறைகள் பேப்பர்ல தான் இருக்கு, உள்ளபடியே அது இல்லக்கான்னு தெரியல. இது வந்து தனியார் பள்ளியில விக்கிரவாண்டியில் நடந்தது. அப்படியே அரசு பள்ளியில ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து மாணவன் அடிபட்டு காயமடைஞ்சிருக்கு. அது அரசு பள்ளியில நடந்திருக்கு. அரசு பள்ளியினுடைய காம்பவுண்ட் சுவர் இந்த லட்சணத்துல இருக்கும்போது நீங்க வந்து சிஎஸ்ஆர் நிதி, எஸ்எஸ்ஆர் நிதி என்னமா வாங்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, அதை பண்றீங்க, தனியார் பள்ளிகளுக்கு தாரை வார்க்கத்தான் எல்லாம் பண்றீங்க. நேத்து அப்படியே பெரிய பூதாகரமா பிரச்சனை பெருசாச்சு. ஒண்ணுமேல அது எங்க குழந்தை நாங்க என்ன பண்ணுவோன்ற மாதிரி எல்லாம் அமைச்சர் பேசினாரு. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது மீண்டும் அவருக்கே அம்பாக திரும்பி இருக்கிறது. இந்த லட்சணத்துல தான் இருக்கு, கழிவறை இல்லாம இருக்கு அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கப்படுது. அவர் சொல்றது என்னன்னா, எங்கள் குழந்தைகளை நாங்கள் கொடுத்து விடுவோமா அப்படின்றாரு. அப்போ உங்க ஸ்கூல்ல உங்க பசங்களை எல்லாம் வந்து எங்க படிக்க வைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறீங்களா? நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறீங்க. உங்க பையனை வந்து இந்தியை பத்தி பேசி பெரிய பஞ்சாயத்து ஆச்சு இல்லையா? அதனால வந்து தயவு செய்து உங்க பள்ளியை வந்து தாரவார்ப்பதற்கு முன்பாக இது போன்ற நல்ல விஷயங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும். தமிழக அரசினுடைய ஒவ்வொரு துறையும் சிறந்து விளங்குவதாகவும், திராவிட மாடல் என்பது இந்தியாவுக்கே ஒரு மாடலாக விளங்கும் பெருமைகளையும் நாம் இந்த சைட்லைட்ஸ் நிகழ்ச்சியில பார்த்தோம். இதே போன்ற பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.